சுதா கொங்காரா இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம்தான் SK25. இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அமரன் படத்தைப் போல இப்படமும் ஒரு எமோஷனலான படமாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளியான அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பையும் வெற்றியும் பெற்ற அமரன் சிவகார்த்திகேயனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் மேல் இப்படம் வசூலித்து சாதனை படைத்தது. மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாறாக உருவான இப்படம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. அதற்கு ராஜ்குமார் பெரியசாமியின் திரைக்கதை மற்றும் இயக்கம் ஒரு காரணமாக இருந்தாலும் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவியின் நடிப்பு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அப்படியே முகுந்த் வரதராஜனாகவே மாறி வாழ்ந்திருந்தார் சிவகார்த்திகேயன். அதற்கு முன்பு கலகலப்பான காமெடி மற்றும் கமர்ஷியல் படங்களில் நடித்து அசத்தி வந்த சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படத்தின் மூலம் வேறொரு சிவகார்த்திகேயனாக தெரிந்தார். குறிப்பாக அமரன் திரைப்படத்தின் வெற்றிக்கு அப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது. அந்த கிளைமாக்ஸ் காட்சியை பார்த்து கண்ணீர் சிந்தாத ஆளே இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு அமரன் கிளைமாக்ஸ் எமோஷனலாக இருந்தது. தற்போது நடித்து வரும் SK25 படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியும் இருக்கும் என ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. SK25 திரைப்படம் 1965ஆம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு வருகின்றதாம். அதன் காரணமாகத்தான் SK25 திரைப்படத்திற்கு 1965 என டைட்டில் வைத்திருப்பதாக கூட சொல்லப்படுகின்றது. என்னதான் இப்படம் ஒரு புரட்சிகரமான படமாக இருந்தாலும் அதே அளவிற்கு எமோஷனலாகவும் இருக்குமாம். அமரன் படத்தின் கிளைமாக்ஸ் எந்த அளவிற்கு எமோஷனலாக இருக்குமோ அதே அளவிற்கு SK25 படமும் எமோஷனலாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. அதைத் தொடர்ந்து அதர்வா, ஸ்ரீலீலா என பலர் இப்படத்தில் நடித்து வருகின்றனர். அதர்வா இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு தம்பியாக நடிப்பதாக சொல்லப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.